கண்ணப்பன் சென்றப்பட். ஹலோ ஹலோ யாச்சா யாச்சி எக்ஸல் ஒரு அடிங்க. கிரேட் சிக்ஸ், லாங்கஸ்ட் சிக்ஸ்ல இது ஒரு சிக்ஸ். மீண்டும் ஒரு எக்ஸல் ஒரு பந்து வீச்சு அங்கே குறுகிய இடைவெளியில் ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஏறக்கானூர் பகுதியைச் சேர்ந்த பவர் பாய். மீண்டும் ஒரு எக்ஸல் பந்து வீச்சு அங்கே சிறந்த முறையில் கேட்ச் என்ற முறை தனது விக்கெட்டை பறியெடுத்து வெளியிறார் கோகுல். அங்கே சிறந்த ஒரு கேட்ச். அங்கே கிளீன் போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை பறியெடுத்து வெளியே தான் வந்த வேகத்திலேயே தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறுகிறார். இத்துடன் எக்ஸலன்ட் ஒரு பந்து வீச்சுங்க தினேஷ். இவர் ஒரு எக்ஸலன்ட் ஒரு லோயர் பந்து வீச்சு அங்கே குறுகிய இடைவில் 1-2 ஒரு ஓட்டங்களை பெறுகின்றன. எக்ஸலன்ட் ஒரு பந்து வீச்சுங்க டாட் பால். ஸ்லோயரா ஷார்ட் பாலுங்க. இந்த பாலை நன்கு மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து தி கிரேட் சிக்ஸ். ஹேட்ரிக் சிக்ஸர் அடிப்பாரா? கேட்ச் ஆகும் வாய்ப்பு. அங்கே சிக்ஸ், ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல. இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 2 ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் 3 மட்டங்களில் ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட பந்து இங்கே 1 பவுன்ஸ்ல பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஒரு கம்பாக்ட் பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் 4 ரன் கொடுத்தாலும் அடுத்த பால் டாட். மீண்டும் ஒரு ஸ்ட்ரைட் ஆன் திசை சிக்ஸருங்க. ரீச்ல போட்ட பந்து அங்கே பனிஷ் பண்ணிருக்கார் ஜோதிமணி. ஜோதிமணி தன்னோட அங்கே ஆப் திசை தூக்கி அடிக்கப்பட்ட வந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பா? ஆம், கேட்ச் என்ற ஜப்பான் கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. இதுவரை சிறப்பாக ஆடிய எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளன. இறக்கனூர் பகுதியை சேர்ந்த பவர் பாய். லோ புல் டாஸாக அடிக்கப்பட்ட பந்து இது மீண்டும் ஒரு அங்கே போக்களை எடுக்கும் அடிக்குமா என்று காலையில் நடந்த இரு அணியினருமே சிறந்த ஒரு பந்து வீச்சுங்க. அங்கே முதல் 3 பந்து 6 விட்டு கொடுத்து அடுத்த ஒரு பந்தை 1 ரன்க்கு விட்டு கொடுத்து பெஸ்ட் கம்பேக்கை கொடுத்துறார் தினேஷ். இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 4 ஓவர் கிளீன் போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை பறியெடுத்து வெளியேறுகிறார். அங்கே தேர்மெண்ட் ரன் அவுட் ஆகும் வாய்ப்பா? மீண்டும் ஒரு ஆக்ஷன் பந்து வீச்சு ரன் அவுட் ஆகும் வாய்ப்பா? அங்கே ஆம், ரன் அவுட். ஆப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1-2 ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. மீண்டும் ஒரு தென்மேல் திசை அடிக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் பந்து இருக்கு.
அங்கே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பா இல்லைங்க. ஜப்பான் நல்ல கணித்து பிடித்தது, கேட்ச் எடுத்திருக்கலாம். 1-2 ரன் அவுட் ஆகிச்சு. ஓர்த்துறாங்க இல்லைங்க. குறுகிய இடைவெளி வந்து 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 5 ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் எக்ஸல் ஒரு அடிங்க. அங்கே ஸ்லோயர் வழி வீசப்பட்ட அதையும் பனிஷ் பண்ணிருக்கிறாருங்க. அந்த பேட்ஸ்மேன் தான் சந்தித்த உல்டாஸ் ஹேட்ரிக் சிக்ஸருங்க. தான் வீசிய 3 மீடு வந்த ஒரு ஷார்ட் பிச்சிங்க. அங்கே அடைக்கி 1 ரன்கள் மட்டும் லெக் திசையில் அடிக்கப்பட்ட ஓவர் என்ற முறையில் மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு. லெக் திசை அடிக்கப்பட்ட பந்து 1-2 ரன் அவுட் ஆகும் சான்ஸ். அங்கே 2 ஓட்டங்களை பெறுகின்ற. இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 6 ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் 6 மட்டையில ஸ்டேஜுக்கு வாங்க பூவா தலையப்படுவதற்கு. மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு சிறந்த ஒரு அடிங்க. தம்பிதுரை தான் சந்தி மீண்டும் மீண்டும் ஒரு ஸ்ட்ரைட் திசை அடிக்கப்பட்ட பந்து 2வது விக்கெட். நல்ல கம்பேக் பவுலிங் கொடுத்துறார். பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே, சிறந்த முறை டிஃபென்ஸ் செய்யப்பட்டு குறுகிய இடைவில் 1 ஓட்டங்களை பெறுகின்றனர். இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. முதல் ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் 1 மட்டையை இழந்து அணி அங்கே தூக்கி அடிக்கப்பட்ட போது கேட்ச் ஆகும் வாய்ப்பா இல்லைங்க. அந்த குறுகிய இடைவெளி கேட்சை நிலவி விட்டுட்டாங்க. கேட்ச் பிடிச்சிருந்த ஒரு சிறந்த ஒரு ஆப்டர் முறையில் வீசப்பட்ட பந்து இருக்கு. அங்கே ஒரு சிறிய ஃபீல்டிங் மிஸ்டேக். 1 ஓட்டங்கள் மட்டுமே. மீண்டும் லாங்கான திசை அடிக்கப்பட வெகு இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 2 ஓவர் நிறைவு பெற்ற நிலை 2 மட்டையாளர்கள் இழந்த அணி எண்ணிக்கை 40. சராசரியாக ஓவருக்கு 20 ரன்களை லெக் திசை அடிக்கப்பட்ட பந்து குறுகிய இடையில் 1 ஓட்டங்களை மட்டுமே பெறுகின்றன. ஸ்ரீராமுலு பகுதியில் கில்லி சிசி ஒரு பந்து வச்சுங்க. லெக் திசை அடிக்கப்பட்ட பந்திற்கு 1 ஓட்டங்களை பெறுகின்றன. மீண்டும் ஒரு எக்ஸலண்ட் அடிங்க. லெக் திசை வெகு தூரம் அடிக்கப்பட்ட 6. இத்துடன் அணிக்கு 6.
மீண்டும் மீண்டும் எக்ஸ்ட்ரா கவர் தூசி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் இதுவும் மாறு. நான் சந்தித்த கடைசி 2 பந்தில் 2 ஆறுகளை எடுத்து இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. 3 ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் 3 மட்டங்களிலிருந்து அணியினருக்கு 55. லெக் திசை அடிக்கப்பட்ட பந்து அங்கே 1 பவுன்ஸ். மீண்டும் ஒரு எக்ஸலன்ட் ஒரு பந்து வீச்சுங்க. முதல் பந்து 4. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பா? ஆம், கேட்ச் என்ற தனது விக்கெட்டை பறியெடுத்து வெளியேறுகிறார் கண்ணன். மீண்டும் 3-2 சுரேஷ். மீண்டும் ஒரு எக்ஸலன்ட் பந்து வச்சுங்க. போன பால் தான் வைடு, இந்த பால் லாங்கான் திசை அடிக்கப்பட்ட பந்து 6ங்க. ரொம்ப மீண்டும் ஒரு 4 மட்டலிலிருந்து அணியின் எண்ணிக்கை 67. மீண்டும் ஒரு எக்ஸன் அடிங்க 6 த கிரேட் 6. மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு அங்கே செல்வா நானே அடிச்சு சொல்லிட்டாரு. பாப்போம். வீடு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பா? தீவிரமான விக்கெட்டுங்க, செல்வாவோட விக்கெட்டு. 2 பேரும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பவுண்டரிங்க. இத்துடன் மேட்ச்